எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், பெருமான் பிராட்டி திருவடிகளே சரணம். இன்றைய 4வது திவ்ய பிரபந்தம் NDP கிளாஸஸ். இந்த வகுப்புல திருமலைக்கு மேல் கிடைக்கும் பக்தி, குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி 4வது பதிகம். இந்த 4வது பதிகம் பேர் வந்து முன்னேறு பதிகம்னு சொல்லி. இந்த தலைப்புல பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் ஸ்பீக்கரா திரு பாபு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஹைதராபாத்ல இருக்கார். இவரை பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனை ஐ வுட் ரிக்வெஸ்ட் ரவீனா. எல்லாரும் ரவீனா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ரவீனா. And very proud that அம்மா இந்த மாதிரி நிறைய கெஸ்ட் ஹோஸ்ட் பண்றா. நானும் couple of them attend பண்ணியிருக்கேன். And நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கு. And I hope today's session will also be informative. It gives me great pleasure to introduce our speaker for the day, Mr. Babu Srinivasan. Mr. Babu Srinivasan is a student of Sri Vaishnava Sampradaya, holding a master's degree in Divya Prabandhan and a master's degree in Sri Moksha. He is deeply interested in Alvar Pastorams and Vishishtadvaita Vedanta. He continues to read, research and write on these subjects. He is based in Hyderabad and he is currently working in Thomson Reuters as Senior Director of Communications. Thank you so much, Mr. Babu. Thank you so much for accepting the invite, for giving us your time, and for agreeing to give this guest lecture. Thank you so much. And we warmly welcome you again. Thank you. Thanks to Vijay Madhavi as well. பேசுறதுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இது கற்றுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ எல்லாம் தப்பு இருக்குதுன்னா மன்னிக்கணும். கண்டிப்பா வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் டுடே. ஓவர் டு. இப்ப நீங்க இந்த பதிகத்துக்கான அவதாரிக்கையை சொல்றீங்களா? ஆழ்வார் குறித்து உங்களுடைய எது கன்வீனியன்டா இருக்கோ நீங்க பேசலாம். முதல்ல கொஞ்சம் ஆழ்வாரை பத்தி கொஞ்சம் பேசிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம தனியாக போயிடலாம். வெரி பிரீஃப்லி, பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறது 105 பாசுரங்கள் இருக்கு இந்த பிரபந்தத்துல. முதலாயிரத்துல ஒரு பார்க்க பெருமாள் திருமொழி. இந்த 105 பாசுரங்களை வந்து 10 பதிகங்களா பிரிச்சிருக்காங்க. நம்ம பார்க்க போது 4வது பதிகம். குலசேகர ஆழ்வார் வந்து முதல் 3 பதிகங்கள்ல வந்து திருவரங்கம் திருப்பதி எழுதியிருக்கார், அருளியிருக்கார். அதுக்கப்புறம் திருவேங்கடம், திருக்கண்ணபுரம், திருச்சித்திரக்கூடம், திருவித்துவக்கூடுன்னு 4-5 திவ்ய தேசத்தை பத்தி பாடியிருக்கார். அப்புறமா ராமர், கண்ணர்னு அவதாரங்கள் பத்தி பாசுரங்கள் சொல்லிட்டு கடைசியா வந்து ராமச்சரித்திரத்தை வந்து வெளிக்காட்ட வந்து கடைசியா ஒரு பாசுரம் எழுதியிருக்காரு. அதை சொல்லிட்டு பதிகத்தை தலை கட்டுறார். குலசேகர ஆழ்வார்னு சொல்றது திரு குலசேகர பெருமாள்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல. ஏன்னா குலசேகர ஆழ்வாருக்கு வந்து ராமர் பிரான் மேலதான் ரொம்ப பக்தி. பெருமாள்னாலே சம்பிரதாயத்துல ராமர் தான். ஸோ இவரோட ஏத்தம் என்னன்னா, இவர் குலசேகர ஆழ்வார்னு சொல்றதை விட குலசேகர பெருமாள்னு சொல்லுவா. இவரோட பக்தி வந்து சாதாரண ஒரு சடங்கோ ஒரு வழிபாடோ கிடையாது. இவரோட பாசுரங்களை படிக்கும் போது அதுல இருக்கிற அந்த தீவிரமான பக்தி உணர்ச்சி பெருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் எழுதின அந்த 105 பாசுரத்திலேயே வந்து மெயினா இருக்கிறது வந்து அவரோட ஏக்கம். எம்பெருமான வந்து காண முடியலையேங்கிற ஏக்கம். முன்னாடி சொல்லியிருக்கணும், குலசேகர பெருமாள் வந்து ஒரு சேரக்குல மன்னர். அதனால கொஞ்சம் டீப்பா பார்த்தா அவர் வந்து ஒரு மன்னரா இருக்கிறதுனால அவரால் பண்ண வேணும்னு ஆசைப்படுறதெல்லாம் பண்ண முடியாம இருந்துருக்கோன்னு தோணும் அவரோட படிக்கும் போதெல்லாம். அவரை பத்தி எழுதும் போதும் சரி, அவர் வந்து மத்தவாளம் தேவகி மாதிரி, தசரதன் மாதிரி, அது மாதிரிலாம் எழுதியிருக்காரு. எல்லாத்துலயுமே வந்து ஏதோ பண்ண முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு குலசேகர பெருமாள். அதனாலதான் எனக்கு அப்படி பிடிக்கும். மெயினா அவர்கிட்ட வந்து அவரோட பாசுரங்கள்லாம் வந்து அடியார் பக்தி. நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே வந்து அடியாருக்கு அடியாரா இருக்கிறது தான் நம்பர் 1. அது ரொம்ப நல்லா தெரியும். ஒரு மன்னனா பிறந்தாலும் அவர் வந்து எம்பெருமான் கிட்ட இருக்கணும், அவர்கிட்ட ஒரு அடியவரா அடிமைத்தனத்தை காட்டணும், அந்த நெருக்கத்தை காட்டணுங்கிறது அவரோட பாசம் நிறையா இருக்கும். அப்கோர்ஸ் சரணாகதி, இப்ப நம்ம பார்க்க போற இந்த பதிகத்திலேயே சரணாகதியை பத்தி தான் ரொம்பவே எழுதியிருப்பாரு.
நான் எதுக்குமே தகுதி இல்லை, எனக்கு வேற வழியே இல்லை, ஆக்கிஞ்சுமே மனைவி கதை அது ரொம்ப நல்லா தெரியும் குலசேகர ஆழ்வாரோட பாசுரத்துல. சோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பதிவு பார்க்கும்போது ஒவ்வொரு பாசுரத்துக்கு அப்புறமும் வந்து அதோட மேலோட்ட அர்த்தத்தையும் சொல்லிட்டு சித்தாந்தத்திலையும் நம்ம சம்பிரதாயத்திலையும் அவர் எப்படி அவர் உள்கருத்து என்ன இருக்குங்கிறதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ தனியை செவிச்சிடலாமா இல்லை தனியை செவிச்சோம். தனியை செவிச்சிடும். பெருமாள் திருமொழியுடைய இது வந்து இந்த பெருமாள் திருமொழிக்கு அந்த ஸ்ரீ ராமாயண சாரமாகி பெருமாள் திருமொழின்னு சொல்றது. அந்த பக்தி நமக்கு தெரிய வர்றது ராமன் மேல நிறைய வெளிப்படுத்தலுடைய வாசகர்களாக 2 தனியங்கள். குடைவர் அருளி செய்த தனியன் ஒன்று, மணக்கால் நம்பி 2 ஆச்சாரியன் அருளி செய்த இந்த தனியங்களை வந்து பேக் டு பேக் பார்ப்போம். 2மே 6 ராகத்தில் அமைந்துள்ளது. இங்கே வா பைங்கிழியே அரங்கம் பாடவர் சீர்பெருமாள் பொன்னம் சிலை சேர்ந்தலியர்கள் சேரவர் பால் எங்கள் குலசேகரன் என்றே போர் ஆரம் கெட அரணங்கள் பிள்ளாரின்றவர்களுக்கே ஆரப்படு உடப்பாம்பில் கையிட்ட வந்து வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர் சேரன் குலசேகரன் முடிவேந்த சிகாமணி சேரன் குலசேகரன் முடிவேந்த சிகாமணியே. முதல் பாசுரத்தை பத்தி முதல்ல பேசலாம். முதல் பாசுரம் வந்து விஜயமணி சொன்ன மாதிரி எம்பெருமானாருடைய ராமானுஜர் அருளினது. முதல்ல அர்த்தத்தை பார்த்துக்கலாம். அவர் அதோடு நான் வளர்த்த சிறு கிளியே இன்னிடம் மூடிவா, இன்குரல் நீ மிழற்றாது, குலசேகரன் என்றே மிழற்று, சொன்ன வாய்க்கு எம்பெருமானின் திருநாமங்கள் என்ற அமுதத்தை ஊட்டுகிறேன், ஆகையால் குலசேகரன் என்றே கூறு. குலசேகரன் ஸ்ரீரங்கத்தை போற்றும் பாடும் திறம் கொண்டவர், இல்லை ஒத்த புருவமுடைய பெண்களுக்கு மன்மதன் போல இருப்பவர், சேரர்களின் வேந்தன், பிரபன்ன குலத்தின் சிகாமணி. இப்படிப்பட்ட பெருமைகள் உடைய குலசேகரனின் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதுல என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சம்பிரதாயத்துல வந்து கிளிக்கு ரொம்ப ஏத்தம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, காரணங்களும் இருக்கு. எந்த அளவுக்கு ஏத்தம்னா வந்து ஆண்டாள் வந்து இன்னடிசலோடு பாலை முதிர்த்து எடுத்த என் மூளை கிளியை உன்னோடு தோழமன் கொள்ளுவன் கீழேன்னா, கீழுக்கு வந்து என்னோட கிளிக்கு நீ ஃப்ரெண்ட் ஆகிற அளவுக்கு நான் உனக்கு எம்பெருமான கூப்பிட்டா நான் சொல்லுவேங்கிற அந்த அளவுக்கு ஆண்டாளோட கிளிக்கு ஏற்றம். மோரோவர் கிளியோட திருவுருவும் எம்பெருமான் திருவுருவும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரு, எண்ணுயிர் காகுத்தன் நீ செய்யவாய் இருக்கும் வாயும் கண்ணன் கைகாலினல் பசும் சாம நிறத்தன். சோ அதனால கிளிக்கு எப்பயுமே சமுதாயத்துல ஏத்தம். அதனால எம்பெருமான என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து கிளி கிட்ட வந்து ஜெனரலாக எல்லா ஆழ்வாருமே வந்து பறவைகளை வந்து எம்பெருமான் பேரை சொல்லி நிறைய பாசுரங்கள் இருக்கு. காலை எழுந்திருந்து கரிய குடியின் கணங்கள், மாலை மரபு சொல்லி மறுபடி பாதத்தில் நெய்மை கொள்வோம் ஆண்டாள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவளுக்கெல்லாம் வந்து எல்லாமே எம்பெருமான் தான். சோ பறவைகள் பாடுறது பேசுறதெல்லாம் வந்து எம்பெருமானோட குரலை சொல்ற மாதிரி இருக்கும். அவளுக்கெல்லாம் ஆழ்வார்கள் இருக்கலாம், ஏன்னா அதுலயே ஆழ்வார்ல அதுதான் இருக்கும். இதுல ஆனா எம்பெருமான் என்ன சொல்றாருன்னா வந்து கிட்ட எம்பெருமானார் என்ன சொல்றாருன்னா கிட்ட குலசேகர ஆழ்வாரோட பேரை சொல்லுங்கிறார். ஏன்னா அவர் வந்து அவரோட கிளிங்கிறது சிஷ்யர்களுக்கு மெயினா நம்ம சமுதாயத்துல, ஏன்னா வந்து சொன்னதை சொல்லுவான் கிளிப்பிள்ளைன்னு நம்மளோட சமுதாயத்துல நம்ம சீடர்கள் வந்து தானா எந்த அர்த்தத்தையும் சொல்லக்கூடாது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காலோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கிளியும் அது பண்றதுனால எப்பயுமே சீடர்களுக்கு வந்து சிஷ்யர்களுக்கு கிளிய உண்மையா சொல்லுவான். சோ எம்பெருமானார் இங்க என்ன சொல்றாருன்னா, கிளி கிட்ட வந்து நீ குலசேகரனோட பேரை சொல்லு, மற்ற ஆழ்வார்கள்லாம் வந்து எம்பெருமானோட குரலை பத்தி பேசினாலும்
நீ நீ குலசேகர ஆழ்வாருங்கிறது அவ்வளவு பெருமை வாய்ந்தவர், அதனால அவரோட பேரை சொல்லு. அப்படி சொன்னா உனக்கு வந்து இன்னமுதம் ஊக்குவேன், உனக்கு நிறைய எம்பெருமானோட திருநாமம் இந்த இன்னமுதத்தை நான் அடுத்து சொல்லித்தரேன், முதல்ல நீ வந்து குலசேகரனோட பத்தி பேசு அப்படின்னு அவரோட பெருமையை சொல்றாரு முதல் தனியன்ல. ரெண்டாவது தனியன்ல வந்து மணக்கால் நாட்டியார் வெளியது. இது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. குலசேகர ஆழ்வார் மன்னரா இருக்கும்போது அங்க நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர் திரள் தான் எப்பயுமே அவர் அரண்மனையில. அப்ப வந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து பொறாமை கொண்டு ஒரு ஒரு பெரிய விலை உயர்ந்த ஆரத்தை வந்து முடிச்சு வச்சுட்டு மத்தவா இதை திருட்டிட்டா, மத்த ஸ்ரீ வைஷ்ணவர் திருத்திட்டா நம்ம மேல பழி போடுவோம். இதுல வந்து குலசேகர ஆழ்வாரோட அடியார் பக்தியை காட்டுறது. அவருக்கு குலசேகர ஆழ்வார் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருடவே மாட்டார்கள். இதை நீங்க நான் எப்படி ப்ரூவ் பண்றேன்னா, ஒரு குடத்துல வந்து பாம்பை வச்சுட்டு அந்த 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 குடத்துக்குள்ள நான் கை விடுவேன், அது வந்து அந்த பாம்பை என்ன தீண்டாது, அப்படி தீண்டிட்டுன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருடினார்கள் ப்ரூவ் ஆகும். குடப்பாம்பை கையிட்டவன் அதனாலதான். அப்கோர்ஸ் பாம்பு அவரை தீண்டாது. அப்புறம் எல்லாரும் மனம் திருந்தி நான் பண்ணது தப்புன்னு சொல்லிடுவான். அந்த ஒரு சரித்திரத்தை மணக்கால் நம்பி இதுல சொல்றாரு. இதுல வந்து அடியார்களை காப்பதில் அவர் காட்டிய உறுதி இருக்கு. அவர் வந்து மன்னரா இருந்து மன்னரோட நீதியை காட்டாம எம்பெருமானோட பக்தர்கள் திருட மாட்டாருங்கிற நீதியை காமிச்சாரு. இதுதான் இது ரெண்டாவது தனியனோட மையக்குழு. ரெண்டு தனியனே as all தனியன்ஸ் குலசேகர ஆழ்வாரோட பெருமையை பதிகத்துக்கு முதல் பாசனம். 4ஆம் திருமொழி பெருமாள் திருமொழி மூலேறு பதிகம். ஆழ்வார் திருவேங்கடமலையின் பிறத்தலை அவா வருதல். முதல் பாசனம் வந்து தன்யாசிரா வச்சு பார்ப்போம். செல்வத்து கொடுத்திரவியான் விழிடேன் ஆனேரென்றால் அடிமை திறமல்லால் மூலேறு சங்கம் இடத்தாத்தவி கடத்து கோனேரி வாழும் முருகாய் பிறப்பே. கூடையில பதிகத்தை பத்தி 10-11 பாசுரத்தை பத்தி முதல்ல சொல்லிட்டு அப்புறம் இந்த பாசுரத்தோட அர்த்தத்தையும் சொல்லலாம். இதுல வந்து திருவேங்கட முறையானிடம் தான் கொண்ட அதீத பக்தியை வந்து குலசேகர பெருமாள் காட்டுறாரு. அது எப்படி காட்டுறாருன்னா வந்து திருமலையில சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்னா நான் இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்னு ஆசைப்படுறத அவர் காட்டுறாரு. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏக்கம் தான். எதையாவது ஆகி எப்படியாவது நான் திருமலையில ஏதாவது ஒரு சம்பந்தமா கொடுத்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறத ஆசைப்படுறதான் இதுல காட்டுறாரு. எம்பெருமான் முன்னாடி 3 பதிகத்திலேயே அவர் வந்து குறுக்கிற பதிகம் அந்த 3மே திருவரங்கம் எம்பெருமான ஸ்ரீரங்கநாதரை போய் பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுவாரு. அது முடியலங்கிறத பத்தி பேசிப்பாரு. இதுல வந்து எம்பெருமான் பரமபதத்தில் சென்று கால தாமதம் ஆவதால் அங்கே வைத்து இங்கே பிறந்த திருமலையை அடைந்து அங்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்குறாரு. ஆனா அவரால் போக முடியல, பார்க்க முடியல. ஏன்னு யோசிச்சு வந்து ஒருவேளை வந்து நான் மன்னரா இருக்கிறதுனால இந்த உலக விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும், மன்னரா இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும், அந்த மாதிரி கீழ்த்தரமான ஆசைகள்லாம் எனக்கு புருஷார்த்தமா இருக்கும் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சு என்ன காண முடியாம பண்றானோ அப்படின்னு நினைச்சு இந்த அப்படின்னு நினைச்சு இந்த பதிகத்தை அவர் பாடுறார். இதுல வந்து முன்னாடி சொன்ன திருமலையில ஏதாவது இருந்து அவர் ஒவ்வொரு பதிகத்தையும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதை நம்ம பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாசுரத்துல வந்து நேரடி பொருளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன சம்பிரதாய அர்த்தம் என்ன இதுல ஒழிஞ்சு இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். நப்பிண்ணை பிராட்டிக்காக 7 எருதுகளை அடக்கிய எம்பெருமானுக்கு வழிவிலா அடிமை செய்வதல்லாமல் செல்வமும் அதனால் வரும் மாமிச உடலும் கொண்ட இந்த மனித பிறவி எனக்கு வேண்டாம். அதற்கு பதிலாக வளைந்த ஆழியை இடத்திருக்கையில் கொண்ட எம்பெருமானுடைய திருவேங்கடத்தின் கோனேரி புஷ்கரணியில் ஒரு நாரையாக பிறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாருங்க. இதுல வந்து ஆழ்ந்த தத்துவம் என்ன இருக்குன்னா, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து தத்துவத்திரயம்னு சொல்லுவாங்க. 3 தத்துவங்கள், 3 உண்மை பொருள்கள். சித் அச்சித் ஈஸ்வரன். சித்துங்கிறது வந்து ஜீவாத்மா, அச்சித்துங்கிறது வந்து உயிரில்லாத அறிவில்லாத பொருட்கள், அப்புறம் ஈஸ்வரன் எம்பெருமான். ரைட். இதுல வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா தேகாத்ம விவேகம்னு சொல்லுவாங்க.
நம்ம ஆத்மா வந்து நம்ம தேகம் தேகம் வந்து சித்து உயிர் இல்லாதது, அது உள்ள இருக்கிறதுனால ஆத்மாவும் உயிரும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டுருவா எல்லாரும். சாலசி. நம்ம விசிஷ்டாத்வைதத்துல அதை ஒத்துக்க மாட்டான். ஆத்மா வேற உடல் வேற. அதுதான் இங்க இவர் கேட்கிற சொல்ற ஊனேறு செல்வம்னு. அது சதையை வளர்க்கும் லௌகீக சுகங்கள் இருக்குல்ல, அது வந்து அனித்தியம். சித்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிதான் நித்தியம். இந்த அனித்தியமான இந்த நிலையற்ற இந்த இந்த தேகம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அது வளர வளர நமக்கு ஆத்ம ஞானம் குறைஞ்சிடும். அதுக்கு பதிலா ஒரு நாரையா நான் பிறக்கிறேன். ஏன் அவர் நாரையும் ஒரு ஜீவாத்மா தானா? ஏன் அவர் நாரையா பிறக்கிறேன்னாலும் அந்த நாரைக்கு வந்து திருவேங்கடத்துல இருக்கிற புஷ்கரணியோட சம்பந்தம் இருக்கு. இந்த நான் மன்னனா பிறந்து எந்த சம்பந்தமும் இல்லை திருமலை மேல. இந்த நாரை வந்து சத்துவ குணத்தின் அடையாளம். ஏன்னா அது வெள்ளையா இருக்கும், எங்கேயும் பறக்காம கூனேரி அந்த ஏரியே சுத்தி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த மன்னரா இருக்கிற இந்த தேக சுகத்துல இருக்கிற வாழ்க்கை வேண்டாம் எனக்கு. நான் வந்து திருவேங்கட கோனேரியில வந்து ஒரு நாரையா பிறந்து எப்பயுமே வந்து எம்பெருமான நீரில் ஒரு ஜீவாத்மாவாக திளைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் பாசுரம். ஆனாலும் செல்வம் ரெண்டாவது பாசனம் நேரடி பொருளை ஆரம்பிக்கலாம். இந்திர பதவி கிடைத்து அழியாத இளமை கொண்ட ரம்பையர்கள் சூழ வாழ்வதை விடவும், இந்த மண்ணில் மன்னனாக இருப்பதை விடவும், தேன்வழியும் பூஞ்சோலை உடைய திருமலையின் உள்ள சுனையில் ஒரு மீனாக இருக்கும் பாக்கியத்தை நான் விரும்புகிறேன். முன்னாடி இருக்கிற பாசுரத்துல வந்து குருவாக நாரையாக பிறக்கணும்னு சொன்னார். ஆனா இதுல வந்து மீனா இருக்கணும்ன்ற. ஏன்னா வந்து குருவா இருந்தா ஒருவேளை வந்து திருமலையை விட்டு பறக்கக்கூடும். ஆனா மீனா இருந்தா அது நீரின்றி வாழ முடியாது. அதனால இங்க திருவேங்கடத்துல ஏதாவது ஒரு சுனையில ஏதாவது ஒரு தண்ணியில ஒரு மீனா இருந்து திருமலையோட சம்பந்தம் கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து ஆழ்ந்த என்னன்னா இது வைராகியத்தை சொல்றது இந்த பாசனம். இந்த சொர்க்கம், இன்பம், ஐஸ்வர்ய போகம் இது எல்லாமே சிற்றின்பம் தானே. அதெல்லாம் வந்து தங்க விலங்கு மாதிரிங்கிறது, ஒரு இரும்பு விலங்கு மாதிரி. இது நிலையான புருஷார்த்தம் இல்லை, நிலையான அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஆர் லைஃப் புருஷார்த்தம் அது கிடையாது. இதெல்லாம் சிற்றின்பம் தான். ஆனா எனக்கு தேவையான என்னதுன்னா எம்பெருமானோட திருவேங்கடத்துல இருக்கிற தண்ணியில ஒரு மீனா நான் இருந்தேன்னா எப்பயுமே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கலாம். திருவேங்கடபுரத்துக்கு தண்ணி எடுக்கும் போதெல்லாம், அவருக்கு அபிஷேகம் பண்றது தண்ணி எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியிலேயே நான் ஒரு பாத்திரா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு முமுட்சுன்னு சொல்லுவாங்க, மோட்சத்தை விரும்புவர். அவர் வந்து எம்பெருமானின் இறைவனின் அருளையே எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஒரு மீன் வந்து நீர் இல்லாம வாழ முடியாது, ஒரு தாரக பண்பை சொல்லு அது மாதிரி. சோ நான் வந்து நிறைய என்னால இருக்க முடியலன்னாலும் ஒரு மீனா இருந்து எம்பெருமானோட சம்பந்தத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பாசனம். மூணாவது பாசனம். மூன்றாம் பாசனம். முதல் இரண்டு பாசனங்கள் தன்யாசிராகம். மூன்றாவது பாசனம் ஹம்சானந்தி. பின்னிட்ட சடையானும் இடமனும் தொங்கிட்ட புகழறிய வைகுந்த நீழ்வாச பின்பட்ட சுடலாழினை கதற்பால் காணுகிழும் பொன்வட்டில் பிடித்துட்டனே புகப்பெருவினாவே. நேரடி பொருள் வந்து பின்னிட்ட சடையுடைய சிவபெருமானும் பிரமனும் தேவர்களும் முட்டி மூடிக்கொண்டு உள்ளே புக முடியாமல் நிற்கும் பூலோக வைகுந்தமாகிய திருமலையின் கோயிலின் நீண்ட திருவாசலில் வளர்ந்த மின்னல் போன்ற திருவாழி ஏந்திய எம்பெருமான் முன் அடியவர்கள் ஏந்தி நிற்கும் வட்டில் என்னும் பொற்களத்தை கையில் ஏந்தி கொண்டு அந்தரங்க கைகரியம் செய்யும் அடியவர்களோடு நானும் உள்ளே செல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். முன்னாடி வந்து மீனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது நீர்லயே இருக்கிறதுனால அந்தரங்க கைங்கரியம் பண்ண முடியாது.
எம்பெருமானோடையே கூடி முழுசி அவரால் இருக்க முடியாது. தனியா தான் இருக்கணும். தனியா இருந்து தான் கைங்கரியம் பண்ணணும். ஸோ ஒரு மனுஷனா இருந்தா தான் வந்து அந்தரங்க கைங்கரியம் பண்ண முடியுங்கிறதுனால அவர் வந்து திருமலையை பத்தி முன்னாடி சொன்னார். சிவபெருமானும் பிரமனும் தேவர்களும் எல்லாரும் உள்ள போகணும்னு ஆசைப்படுற இடம் அது. ஆனா யாராலையும் போக முடியல. ஆனா அடியவர்கள் எல்லாம் போய் எளிதா உள்ள அவ உள்ள போகும்போது கையில வந்து வட்டில்னு ஒன்று பொன் வட்டில்னு வச்சிருப்பாங்க. எம்பெருமான் வந்து உமிழ் நீரை எடுத்துக்கிறதுக்காக. சோ அந்த வட்டிலாம் நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சோ வட்டிலாம் ஆனா அதை விட ஒரு அந்தரங்க கைங்கறி எதுவுமே இருக்காது. எம்பெருமான் எப்பெல்லாம் வந்து உமிழ்னு நினைக்கிறாரோ அப்ப அந்த 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 சம்பந்தம் அவர் கிடைக்குங்கிறதுனால அந்த பொன்வட்டிலாம் நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுல என்னன்னா வட்டில்ங்கிறது வந்து எம்பெருமானோட ஆளுமைக்கு தன்னை ஒப்படைக்கிறத காட்டுறது. வைசிஷ்டாத்வைத படி இது சேஷத்துவம்னு சொல்லுவாங்க. ஜீவாத்மாவோட உண்மையான அடையாளம் ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. ஒரு ஜீவாத்மாங்கிறது எப்பயுமே பரமாத்மாவுக்கு அடிபணிச்சுதான் இருக்கும். அந்த அடிமை சேஷத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த அடிமை தான் உண்மையான ஒரு ஜீவாத்மாவோட ஸ்வரூபம். அதை வந்து இங்க காட்டுறாரு. நான் வந்து உனக்கு உன்னோட அடிமைன்னு நான் உணர்ந்து விட்டேன். அந்த அடிமை திறத்தை நான் காட்டுறதுக்காக நீ உமிழும் வட்டிதான் நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுல 3வது பாசம். அருமை. 4ஆம் பாசுரம். 4ஆம் பாசுரம் ஹம்சானந்தி ராகம். பொன்பவள வேலை கண்துயிலும் மாயும் கடலிலைகள் காண்பதற்கு பண்பகரும் பண்டிதங்கள் பண்பாடும் கடற்கு செண்பகமாய் திருவுடைய நாவே. இது 4வது பாசுரம். 4ஆம் பாசுரம் நேரடி பொருள் என்னன்னா, ஒளி புரிந்திய பவளங்கள் கரையில் கொண்டு தள்ளும் அலைகளுடைய திருப்பார்கடலில் கண் வளரும் அந்த மாயோனின் திருவழிகளை சென்று காண முடியாததால் பாட்டுக்கள் பாடும் வண்டுகள் இங்கே திருமலையை சேமிக்கப்பட்ட செண்பக மரமாக நிற்கும் செல்வத்தை பெற விரும்புகிறேன். முன்னாடி வந்து பொன்வட்டில ஆகணும்னு ஆசைப்பட்டார். பொன்வட்டில்னா திருட்டு போக போறோம். ஆனா ஒரு மரமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. திருவேங்கடத்துல யாராலையும் என்ன பண்ண முடியாது. அதனால நான் வந்து செண்பக மரமா ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதுல வந்து அவர் செண்பக மரமா ஏன் ஆசைப்படுறாருன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூச்சிக்குடல் பாசுரம் பெரியாழ்வாரோடது. ஆனிதை மேய்க்க நீ போதி அறுவர் அவதறிய கானகம் எல்லாம் திரித்து கரையை திருமேனி பாலை பாலை பருகி பல்லாதார எல்லாம் சிரிக்க தேனில் இணை பிரானே செண்பக பூச்சூட்ட வாராய்வர். சோ ஆழ்வார் வந்து ஒரு 10 பாசுரம் இருக்கு, அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல வந்து ஒவ்வொரு பாசத்துலயும் வந்து கண்ணனை வந்து யசோதா கூப்பிட்டு உனக்கு நான் இந்த பூ சுட்டுறேன் இந்த பூ சுட்டுறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே வந்து கோயில்ல எல்லாம் வந்து எல்லா திருப்பதியிலுமே வந்து இதை சேமிப்பாங்க. அதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன பூ வந்து செண்பக பூ. தேனில் இனிய பிராணி செண்பக பூ சுட்ட வாராயின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து எம்பெருமானுக்கு உகந்த மலர் செண்பகம்னு தெரியாது. அதனாலதான் குலசேகர ஆழ்வார் வந்து மலையில வந்து மரமா இருந்தாலும் செண்பக மரமா இருக்கும். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப உகந்த மலருங்கிறதுனால சொல்றாரு. ஒரு மரம் வந்து வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி கைமாறி எதிர்பார்க்காம மலர்களை இறைவனுக்கு தந்து கொண்டிருக்கும். நம்மாழ்வாரும் சிந்துபூ மலரும் திருவேங்கடத்துன்னு சொன்னார் நம்மாழ்வார். அது மாதிரி திருவேங்கடத்துல பூ எப்பயுமே விழுந்துதான் இருக்கும். அந்த வேற பூ வந்து மகிழுமா. ஏன்னா அது வந்து திருவேங்கடத்தோட சம்மந்தத்தை பெறுறதுனால. பட் அது வேற விஷயம். பட் அந்த மாதிரி வந்து திருவேங்கடத்துல பூ நிறைய இருக்கும். மலர்கள் வந்து எம்பெருமானின் திருமேனியை எப்பயுமே தழுவி கொண்டிருப்பதால் அந்த மலராயி அந்த கைங்கரியத்தை நான் செய்யணும். அதுக்காக நான் வந்து ஒரு செண்பக மரமா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுல வந்து முன்னாடியே சொன்னதுதான் விசிஷ்டாத்வைத தத்துவம் இங்க என்ன இருக்குன்னா, ஆத்மா வந்து அடிமை எம்பெருமானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கிட்டுன்னா அதுக்கு வந்து எந்த பிரதிபலனும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம எப்படியாவது இறைவனுக்கு வந்து தொண்டு செய்ய வேணும், கைங்கரியம் செய்ய வேணும்னு நினைக்கும்.
அந்த மாதிரி ஒரு மரமா எனக்குன்னு தனியா ஒரு ஆசை இல்லாம என்னோட இருப்பே எம்பெருமானுக்கு சேவை செய்வதுதான், அவங்க கைங்கரியம் பண்றதுதான் அப்படிங்கிற அந்த உறுதியான பக்தி நிலையை வந்து காட்டுறது வாசகம். பாருங்க, 5ஆம் பாசுரம் கரகர பிரியா. யானை அடுத்தகத்திலிருந்து இன்பமரும் செல்வம் இவரசும் யானே கம்பமரையானை அடுத்தகத்திலிருந்து இன்பமரும் செல்வம் இவரசும் யானே எம்பெருமானீசன் எழுந்தே கடமலே சம்பதமனே தவமுடையனாவே பொருளோட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கண்டாரஞ்சும் மதம் கொண்ட யானை மீது அமர்ந்து பவனி வரும் அரச வாழ்வை விட திருமலையில் ஒரு செடி கொடி முதலியவற்றின் புதராக இருக்க நான் விரும்புகிறேன். முன்னாடி பாசுரத்துல வந்து மரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அப்புறம் தான் அவருக்கு தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மரமா இருந்தா அது செண்பக மரமா இருந்தா செண்பக மரத்தோட நறுமண மலர்கள்லாம் இருக்கும். நமக்கு நறுமணம் வந்ததுன்னா அகங்காரமும் கூட வந்துடும். ஆனா இவருக்கு அகங்காரம் வேண்டாம். யானை என்பது வலிமை மற்றும் அகங்காரத்தின் சின்னம். அதனால அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அது கூட வேண்டாம், மனம்ங்கிற அந்த குவாலிட்டி கூட எனக்கு இருக்க வேண்டாம். சாதாரண ஒரு புதரா இருந்தா போதும். புதருங்கிறது யாருக்கும் உதவ போறது இல்லை, அது மாற்றம் கீழே இருக்க போறது, யாரும் அதை கண்டுக்கவும் போறது இல்லை. அதனால நான் இதுல வந்து நைச்சானுசந்தத்தை காட்டுறாரு. அதாவது ஆழ்வார்கள் எல்லாருமே வந்து எம்பெருமான பார்க்கணும், அவனுக்கு சேவை செய்யணும், கைங்கரியம் பண்ணணும், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா மருவி செய்ய வேண்டும் நான் இருக்கிறவாதான். அது வந்து அவனோட சௌலபியத்தை பார்த்து, அவனோட எளிமையை பார்த்து நினைப்பா. அதே டைம்ல அவரோட பரத்துவம் இருக்குல்ல, அவர் தான் சுப்ரீம், அவர் தான் பரபிரம்மம். அதெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவர்கிட்ட நம்மளால போக முடியாதுல்ல. அதனால அது கான்ஃபிளிக்ட் பிட்வீன் தீஸ் டூ. ஆழ்வார்கள் எல்லாருமே அவனை எளியன்னு அவனை நெருங்கிறதா இல்ல வந்து பரபிரம்மம்னு ஒதுங்கி இருக்கிறதான்னு தெரியாது. நீசனே நிறை ஒன்றும் இல்லை பாசம் வைத்த பரம் ஜோதிக்கினார் நம்மாழ்வார். அவர் எவ்விடத்தான்னு சொன்னார் நம்மாழ்வார். அவன் வந்து நான் ரொம்ப நீசனை, என்னாலும் உங்ககிட்ட வர முடியாது. அந்த அதை வந்து நைச்சி அனுசந்தானம் தான், நான் ரொம்ப கீழ்மையானவன். அதுதான் இதுல காட்டுறது. ஒரு ஜீவாத்மா வந்து எப்பயுமே தன்னை வந்து பெருமையா நினைச்சிக்க கூடாது, தன்னோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதனால அவர் வந்து ஒரு புதரா, ஒரு ஒண்ணுத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இல்லாத ஒரு புதரா இருக்கணும்னு. ஆனா அப்படி புதரா இருந்தா அவர் எப்படி கைங்கரியம் பண்ண முடியும்னா, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்தன் தனக்கு துன்பாக கருதுவதே உயர்வு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது வழியில அந்த புதர்லாம் இருக்கும்போது அந்த திருமலைக்கு பக்தர்கள் அடியார்கள் எல்லாம் வருவாங்க. அதை மிதிச்சுட்டு போகும்போது அவரோட பாதத்துளி அது மேல படுறதுனால அது ஒரு விதமான பாகவத கைங்கரியம்னு நினைக்கிறாரு. அதனால நான் வந்து ஒரு மலரா இருந்து நினைக்கிறத விட ஒரு புதரா இருந்தா அடியார்களின் மேல நடந்து போவா. தொண்டர் அடிப்பொடியா நான் அடிப்பொடியார் இருக்காரு, அது மாதிரி அவரோட அடிப்பொடியை மேல பட்டுதுன்னா அதே எனக்கு போதும். அதனால நான் வந்து எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு புதரா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு 5ஆவது பாசம் சொல்றேன். 6ஆவது பாசம். 6ஆம் பாசம் கரகரப்பிரியா கண்டினியூஷன். அன்னவரும் பாடலோடும் பாடலவையாதரிக்கே பின்னவின வண்டினங்கள் பண்பாடும் அனநய போர் அருந்தவத்தனாவே நேரடி பொருள் வந்து மின்னல் போன்ற இடையை உடைய தேவலோக மங்கையரின் ஆடல் பாடல் போன்றவை எனக்கு விருப்பம் இல்லை. அதை விட திருமலையில் ஒரு பாகமாக, ஒரு சிகரமாக இருக்க விரும்புகிறேன். இதுல என்ன முன்னாடி பாசத்துலயே அவரோட அரச வாழ்க்கை பற்றி பேசினார், இதுலயும் அவர் அரசர வாழ்க்கை. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவருக்கு அரசரா இருக்கிறது தான் வந்து எம்பெருமான பாக்கிறதுக்கு தடையா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் எப்பயுமே. அதனால இதுல என்ன சொல்றாருன்னா வந்து அரசர்னா has everything, right? So தேவலோகம் அங்கே ஆடல் பாடல் and so
போகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு விருப்பம் என்னன்னா, திருப்பதியில வந்து ஒரு ஒரு மலையில இருக்கிற சிகரமாவே நான் இருந்துட்டேன்னா, எப்பயுமே திருவேங்கடத்திலேயே இருக்கலாம். எப்பயுமே எம்பெருமான பக்கத்திலேயே இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. முன்னாடி வந்து மரமாவோ, குதிராவோ இருக்கும்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடும். மழை வந்து ஏதாவது போயிடும். ஆனா ஒரு ஒரு பாறையா, ஒரு மலையா இருந்தா, அதுவும் திருவேங்கடத்துல ஒரு பாகமா இருந்தா, அது எப்பயுமே திருவள்ளுவர் இருக்கிற பக்கம் அந்த பாறை இருக்கும் இல்லையா? அதனால வந்து ஒரு ஒரு அச்சு உணர்ச்சிகள் இல்லாத ஜட பொருளா நான் இருக்கேன் அப்படின்றேன். அதுதான் முழு சரணாகதி. அதோட ஆழ்ந்த தத்துவம் என்னன்னா, எம்பெருமானுக்கு வந்து எப்பயுமே நம்ம கைநீரியம் பண்ணும்போது நான் செய்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாதுப்பா சம்பிரதாயத்துல. அவனோட முக மலர்ச்சிக்காக திருமுக மலர்ச்சிக்காக தான் நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணுமே தவிர பெரிய பெரிய கைங்கரியத்தை நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா அது பண்ணாமே இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அழகான உதாரணம்னா ஒரு அச்சித்தா இருக்கிறது. ஏன்னா அதுக்கு உணர்வே கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பிறந்தது வந்து எம்பெருமான கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக தான். எப்பயுமே எம்பெருமான ஞானத்துக்கு கீழே செயல்படணுங்கிற நிலையில இருக்கணுங்கிறது தான் ஒரு அச்சித்தோட நிலை. அந்த நிலையில இருந்து எம்பெருமானுக்கு வந்து நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சித்தா இருந்து ஒரு ஜீவாத்மாவா இருந்து அறிவு இருக்கிற ஞானம் இருக்கிற ஒரு ஜீவாத்மாவா இருந்து ஒரு அச்சித்து மாதிரி இருந்து தன்னலம் இல்லாம எம்பெருமானுக்கு பயன்பட வேணும் அப்படிங்கிற அவரோட எண்ணத்தை வந்து இந்த 6ஆம் மாசத்துல அருமையான விளக்கம். 7ஆம் பாசுரம் ராகம் சண்முக பிரியா. பாதாளும் மாமதி போகி குடை கீழ் மன்னவரும் போனாகி வீட்டிருந்த கொண்டாடும் சிறுகடியேன் பாதாளும் மாமதி போகி குடை கீழ் மன்னவரும் போனாகி வீட்டிருந்த கொண்டாடும் செல்வ மலர்கள் நிறைந்த சோலைகள் உடைய திருமலையில் இருந்து திரி ஓடும் ஒரு காட்டாராக ஒரு கல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இதுல வந்து எம்பெருமானை நோக்கி ஓடும். ஆத்மா இடைவிடாமல் பரமாத்மாவை முடிய வேண்டும் என்பதற்காக காட்டாராக நினைக்கிறேன். ஸ்ரீபாஷ்யத்திலே எம்பெருமானா சொல்லியிருக்காரு இல்லையா? பக்தி யோகங்கிறது வந்து எம்பெருமானை இடைவிடாமல் எண்ணெய் தாரை போலன்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணெய் விட்டா எப்படி ஸ்டாப் ஆகாம ஒரே நிலையில பழிஞ்சுட்டே இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் மேல அன்போடு பக்தி செய்யறதுதான் பக்தி யோகம் தான். அந்த மாதிரி இங்க இந்த ஆறும் வந்து ஓயாம ஓடிட்டு இருக்குங்கிறதுனால அந்த ஓயாத ஓட்டத்தோட என் பக்தி இருந்து எம்பெருமான வந்து நான் சேவிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால அவர் வந்து காட்டாராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. 8ஆம் பாசுரம். 8ஆம் பாசுரம் சண்முக பிரியா கண்டினியூஷன். பெரியாத்தன் சோலை திருவேங்கட மலை மேல் நெறியாக்கிட
அருமை. அடுத்தது 8வது பாசுரம் பிறையின் சடையானும். இதுல வந்து ஒரு நீரை அடுத்தது சொல்லிடுறேன். பிறையை தலையில் கொண்ட சிவபெருமானும் பிரமனும் இந்திரனும் தமக்கு தகுந்தவாறு யாகங்கள் செய்வதின் பலனாக அவரவர்கள் கோரிக்கைகளை முடிக்கின்ற எம்பெருமான் வேதங்களில் பரம்பொருள் என்று கூறப்படுபவன். அவன் வசிக்கும் சோலைகள் உடைய திருமலையில் ஒரு நெறியாக ஒரு நடைபாதையாக இருக்க விரும்புகிறேன். இதுல என்னன்னா முன்னாடி ஆறா இருக்கணும், இப்ப இதுல வந்து நடைபாதையா இருக்கணும். ஏன்னா ஆறா இருந்தா சில காலத்துல பற்றி போகக்கூடும். ஒரு பாதையா இருந்தா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பயுமே பாதை வேணும். எம்பெருமான திருமலையில பார்க்க நடந்து போய் தான் ஆகணும். சோ அந்த ஒரு திருமலையில வந்து ஒரு நடைபாதையாவது நான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாருங்க. இதுல வந்து கப்பல் ஆஃப் திங்ஸ் இங்க வந்து சிவபெருமானுக்கும் மற்ற தேவர்களுக்கும் என்ன என்ன ஆசைப்பட்டு அவ யாகங்கள் பண்றாரோ அதை முடிக்கிறவர் எம்பெருமான்றார். சோ இதுல இருந்து அவர் தான் பரம்பொருள், அவரோட பரத்துவத்தை காட்டுறார். அந்த அந்த ஆத்மாவா இருந்து நம்ம சம்பிரதாயத்துல அதுதான் அந்தராத்மாவா இருந்து எம்பெருமான் தான் எல்லாரோட கோரிக்கையும் நிறைவேற்றார். அதே சிவபெருமான் ஆசைப்படுறதும் நிறைவேற்றுறது வந்து எம்பெருமான் தான். ஏன்னா அவர் தான் பரத்துவம், அவர் தான் பரந்தெய்வம். அது வேதங்களே சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் இதுல காட்டுறார். இதுல வந்து நடைபாதையா இருக்கணுங்கிறதோட விஷயத்த நோக்கு என்னன்னா முன்னாடியே சொன்னதோட கண்டினியூஷன் தான். அடியாருக்கு அடியாரா இருக்கிறது தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட முக்கியமான குறிக்கோள். இதுல நீங்க நடைபாதையா இருந்தோம்னா அது மேல அடியவர்கள் நடந்து போய் தான் ஆக வேணும். எம்பெருமானை பார்க்கறதுக்கு நடக்கும் போது அவரோட பாதத்துளி என் மேல படுவோம். முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் ஆனா வேற விதமா சொல்றாரு இவர். சோ அடியார்களுக்கு அடியாரா இருக்கிறது தான் என்னோட ஆசை. அடியார் 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 நம்மாழ்வார் அந்த மாதிரி இதுதான் பரம புருஷார்த்தம். பாகவத சேஷத்துவம் தான் பரம புருஷார்த்தம். ஒரு அல்டிமேட் கோல் ஆஃப் ஜீவாத்மா இஸ் டு ஆல்வேஸ் கண்டினியூஸ்லி சர்வ் பரமாத்மாஸ் டிவோட்டீஸ்ங்கிற. பரமாத்மாவை இல்லை, பரமாத்மாவை பண்றதோட அவரோட டிவோட்டீஸ், அவரோட அடியார்கள், அவரோட தொண்டர்கள் இருக்காரு, அவளுக்கு சேவை செய்யறதுதான் அதை விட பரம புருஷார்த்தம் அப்படிங்கறத இந்த பாசம் சொல்லுங்க. 8வது பாசம் போலமா? 9வது பாசம். 9வது பாசம் கல்யாணி எடுப்போம். செடியாய வழிவினைகள் தீர்க்கும் திருமாலே திடியாதே கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரங்கையரும் கிடமியும் பணியார் கிடக்கும் பவளவாய் காணேன். இந்த பாசனம் வந்து மிக மிக முக்கியமான பாசனம். இந்த பதிகத்துல உயிர் பாசனம் இதுதான். அதனால இது கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன் நான் இந்த பாசனத்துக்கு. ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர் பாசனம் சொல்லுங்க. இல்ல முதல்ல நேரடி பொருள் சொல்லிடுறேன். செடியாய வல்விழிகள் செடி போல அடர்ந்து வளர்ந்துள்ள புதிய வினைகளை அடியார்களுக்காக போக்கி அருள்பவனே, திருவேங்கடத்தானே, திருமாலே, பெரியோனே, உனது சந்நிதியின் உள்வாசலில் அடியார்களும் தேவர்களும் அரம்பையர்களும் உலகும் படியாக இருந்து உன் பவளம் போன்ற திருவுதத்தை நான் காண கடவேன் என்றார்கள். இது கொஞ்சம் டீப்பா பேசலாம் இதை பத்தி. ஏன்னா இதுல வந்து இந்த பதிகத்தின் சிகரம் இதுல என்ன சொல்றாருன்னா வந்து இது அவன் என்ன சொன்னார் இல்லையா, எல்லாமா இருக்கணும்னு. கடைசியா வந்து சந்ததிக்கு முன்னாடி படி இருக்கும் இல்லையா, அந்த படியாய் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன் படியா இருக்கணும்னு ஆசைப்படுற? படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் என்ன முக்கியமான அடி இல்லையா. படின்னு ஏன் சொல்றாருங்கிறத கொஞ்சம் ஆரம்பிச்சோம்னா, இந்த சந்நிதி படி இருக்கு இல்லையா கோயில்ல, அது வந்து இந்த உலகத்தையும் எம்பெருமானையும் இணைக்கும் ஒரு பாலம், ஒரு எல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளால அதை தாண்டி போக முடியாது. சில பேராலதான் அந்த படியை தாண்டி போக முடியும். அதனால அந்த படியா நான் இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த உலகத்துல இருந்துட்டு எம்பெருமான பார்க்கணும், அவரை பார்க்கிற பேரு எனக்கு வேணுங்கிறார். சோ எம்பெருமான திருமுகத்தை பார்க்கும் பேரும் பகவத் அனுபவமும், அடியார்களின் பாதத்துடி படும் பேரும் பாகவத அனுபவமும் இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த படி.
அதனாலதான் இங்க வந்து அடியாரும் தேவர்களும் அரம்பை இருந்தார். அவர் சொன்ன ஆர்டரை பாருங்க. முதல்ல அடியார்கள், அப்புறம் தேவர்கள், அப்புறம் மனுஷர்கள். அவங்க 3 பேருமே இருக்கிற இடம், அவாலாம் நடந்து போற இடம் அது. அதோட பாதத்துக்கு கிடைக்கும். அதனால பாகவதம் அனுபவம் கிடைக்கும். அந்த படியா நான் இருந்தேன்னா எம்பெருமானோட திருமுகத்தை எப்பயுமே பார்க்கலாம். அந்த பேரும் கிடைக்கும். அதனால நான் படியா இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்றார். ஒருவர் வந்து அவர் இன்னும் சம்சாரத்துலதான் இருக்காரு. ரைட்? சோ பரமபதம் போய் கைங்கரியம் பண்ண முடியாது. அதனால இங்கேயே இந்த உலகத்திலேயே இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னா, என்னோட இருப்பு என்னோட எல்லையிலேயே இருந்து நம்ம கைங்கரியம் பண்ணணும்னா அந்த படியாலாதான் இருக்க முடியும். என்னால கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியாது. ஒன்னும் முன்னாடி நிக்கிற உரிமை கூட எனக்கு கிடையாது. அதை நான் கேட்க கூட இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, என்னோட எல்லையிலேயே நான் இருந்துக்கிறேன். அந்த எல்லையில இருந்துட்டே உனக்கும் உன்னோட அடியார்களுக்கும் சேவை செய்யறேன் அப்படிங்கிறார். இதுல அகைன் இவர் ஒரு ஜீவாத்மா இல்லையா? சம்பிரதாயப்படி ஜீவாத்மா வந்து அனுபவிப்பவன் கிடையாது. அனுபவம் இருக்கும் ஜீவாத்மாக்கு. ஆனா வந்து எம்பெருமான் தான் ஜீவாத்மாவை அனுபவிப்பான். அதனால நான் ஒரு படியா ஒரு அனுபவம் இல்லாம இங்கேயே கிடக்கேன். உன்னோட சொத்து நான், உன்னோட சேஷன் தான். அதனால நீயே என்ன அனுபவிச்சுக்கலாம். அதனால நான் படியா இருக்கணும்னு சொல்றாருங்க. அகைன் இங்க வந்து குலசேகர ஆழ்வார் வந்து ஒரு மன்னர், அரசர் இல்லையா? முன்னாடி சொன்ன மாதிரி. அதனால ஒரு மன்னரா இருந்தவர் வந்து ஒரு படியா ஆகணும்னா அது வந்து அதிகாரத்தின் உச்சத்திலிருந்து அடிமைத்தனத்தின் உச்சத்துக்கு போறதா சொல்றாரு அவர். ஒரு 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 கர்வம், ஒரு ஒரு பாரம், ஒரு சுமை எவ்வளவோ இருக்கும் அரசருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஆத்மாவின் சுரூபம் என்ன தெரிஞ்சிருக்கு. I know what ஜீவாத்மா is. That is to be your slave all the time. அதுக்கு வந்து என்னை சிறுமையாக்கி கொண்டு உன்னோட சன்னதிக்கு முன்னாடி படியா இருக்கேன்னா, என்னை எல்லாரும் வந்து வணங்கியது போதும், நான் எல்லோரையும் தாமும் படியாக மாறுகிறேன். எல்லாரையும் அடியாரை எல்லாம் தாங்கிற படியா நான் மாறுறேன் அப்படின்னு அவரோட அகங்காரத்தையே முழுச தலைகீழா மாத்துறாரு. இதுல அவரோட தானுங்கிற அடையாளத்தையும் அழிக்கிறார். ஒரு ஒரு கல்லா இருக்கிறதுக்கு, ஒரு மனுஷனா இருந்து, ஒரு ராஜாவா இருந்து, ஒரு கல்லா இருக்கிறது வந்து தாங்குற அகங்காரத்தை அழிச்சுட்டு உனக்கே நான் வந்து ஜீவாத்மாவா இருக்கேன் அப்படிங்கிறார். முன்னாடி சொன்ன மாதிரி பாகவதர்களோட காலடி தொடர்பும் இருக்கும். மோரோவர் நான் ஒரு படியா இருந்தேன்னா என்னை யாருமே எடுக்க முடியாது. கோயிலுக்கு படி இருந்துதான் ஆகணும், ஒரு வாசலுக்கு படி இருந்துதான் ஆகணும். சோ நான் ஒரு படியா இருந்தேன்னா இது யாருமே எதுவுமே பண்ண முடியாது. முன்னாடி சொன்னதெல்லாம் கூட அழிச்சு போக்குமா இருக்கும். ஆனா நான் வந்து ஒரு படியா இருந்து நான் ஒரு மன்னனா தொடங்கி ஒவ்வொரு அடையாளங்களா படிப்படியா ஒரு பாசத்தையும் துறந்து கடைசியா ஒரு ஜட பொருளாகிய படியாக மாற்றிக்கொள்வது வந்து ஜீவாத்மாவோட ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிற ஒரு படிப்படியான ஒரு அழகா விளக்குறது இந்த பாசனம். சோ சுருக்கமா இந்த படி ஏன் சொல்றாருன்னா, அதிகாரம் தனிமையை விட எம்பெருமானின் வாசல்கள்லாம் தொடர்பு எனக்கு மேலானது அப்படிங்கிறா. இந்த அடிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா பெருமாள் கோயிலையுமே வந்து அந்த படி இருக்கு இல்லையா? அதுக்கு குலசேகரன் படி தான் பேரு. அதுவும் திருப்பதியிலேயும் சரி, எல்லா கோயிலுமே குலசேகரன் படின்னு தான் அதுக்கு பேரு. அவர் வந்து of all things he just wanted to be a stone in front of God, right? So அவர் வந்து அதுக்காக அது குலசேகரன் படினே அதுக்கு ஏற்றம் சொல்லியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். தெரியாத அவளுக்கு சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் போகும்போது குலசேகரன் படியை பார்த்தா குலசேகர ஆழ்வார் நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவரை மாதிரி ஒரு அழகா ஏக்கத்தோட எதுவுமே வேண்டாம், படியா இருந்தா போதும்னு சொன்னாங்க. அது ஒண்ணு. படியாய்க்கு எடுத்து ஒரு பவளவாய் காண்பேனேன்னார். இது வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஏன்னா அவர் படியா இருந்தா பெருமாளை பார்க்கலாம். பெருமாளை பார்க்கும்போது திருமுகத்தையும் பார்க்கலாம், திருவடிவையும் பார்க்கலாம். அவர் ஸ்பெசிபிக்கா பவளவாய் காண்பேனேன்னு சொன்னார். கண் இருக்கு, அவரோட தாமரை கண்கள் இருக்கு, இவ்வளவோ அழகான பொருளுக்கே பவளவாய் காண்பேன் சொன்னார்னா அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க இல்லையா? இதுவுமே நான் சொன்னது கிடையாது. அரிய நீசனையும் நினைவொன்றும் இல்லை, எல்லாமே அங்கேயும் படிச்சதுதான். அதையும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் அன் அக்ரிகேட்டர். அது என்ன பவளவாய் காண்பேன்னு ஏன் சொல்றாருன்னா, அவரோட பவளவாய் தான், அவரோட வாய் வழியாதான் கட்டளையும் அருளும் இல்லையா? அவர் வாய் திறந்தாதான் அது ஒரு கட்டளை, அவர் வாய் திறந்து சொன்னாதான் அருள், அவர் வாய் திறந்து சொன்னாதான் அது உபதேசம். அதனால எம்பெருமான் தன் திருவாய் மலர்ந்து அடியவருக்கு மாச்சு சதன்னு சொன்னாங்க அஞ்சேல் கீதையில. அந்த மாதிரி அவையும் எனக்கு அளிப்பானோ, இந்த மாதிரி இந்த படியில் கிடைக்கும் போது எம்பெருமான் தனக்கு ஏதோ ஒரு கைகரியத்தை கட்டளையிட மாட்டானா என்ற எதிர்பார்ப்பில் அந்த வாயை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆழ்வார். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல வந்து கைங்கரியம் பண்றது அவனோட முகமலர்ச்சிக்காக. அந்த முகமலர்ச்சி எப்படி தெரியும்? வாய் வழியா தானே தெரியும், பவட வாய் தானே தெரியும்.
அந்த இவரோட கைங்கரியத்தை பார்த்து எம்பெருமான் எப்பயாவது திருவேங்கமுடியான் எப்பயாவது குழுவுகள் செய்வானோ அப்படிங்கிற ஏக்கத்தை பார்க்கறதுக்காகவே அவரோட பவளவாயை பார்ப்பார். மூணாவது வந்து எல்லாருக்குமே தெரியும் எம்பெருமான் கார்மேகன் இருக்கிறவன். அந்த கரிய திருமுகத்தில் சிவந்த பவளம் போன்ற வாய் எடுப்பாக இனிமையை காட்டும். அது அவரோட திருமேனி அழகை இன்னும் உயர்த்தி சொல்வதான அவர் திருமேனி அவரோட பவளவாய் அப்படிங்கிறார். ஒருவர் கண்களும் ஆயுதங்களும் அவரோட பெருமையை சொல்லுமே தவிர உதடு வந்து அவரோட நெருக்கத்தை சொல்லும், ஒரு மென்மையை சொல்லும், அவரோட கருணையை சொல்லும், அவரோட அன்பை சொல்லும் அந்த உதடுகள்ங்கிறது. ஆண்டாலும் சொன்னாலே திருப்பவள செவ்வாய் தான் தித்திருக்குமோன்னு. ஏன்னா தித்தித்திருப்பது திருப்பவள செவ்வாய் தான். எவ்வளவோ அவர் கண்கள் அருள் புரிந்தாலும் இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து அதனால வந்து அவரோட பவளவாய் காண்பேனேன்னாரு. ஆக்சுவலா சோ இந்த பாசுரத்தோட கொஞ்சம் டீப்பா ஏன் சொல்றேன்னா இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பாகவத அனுபவம் பகவத் அனுபவம் ரெண்டையும் சொன்னாலும் இங்க வந்து அவர் மோட்சத்தை நேரா கேட்கவே இல்லை. அண்ட் நம்ம சம்பிரதாயத்துல வந்து மோட்சம்ங்கிறது வந்து சம்சாரத்தின் விடுபடுறது உண்டி கிடையாது. தட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட், ரைட்? அது வந்து பரமபதத்துக்கு போய் எம்பெருமானுக்கு கைகரியம் பண்றதுதான், தொடர்ந்து வழிவிலா கைகரியம் பண்றதுதான் நம்மளோட புருஷார்த்தம், நம்மளோட மோட்சம்ங்கிறது. அதுதான் நான் ஒரு படியா இருந்தேன்னா அதை என்னால பண்ண முடியும். எப்பயுமே நான் வந்து உனக்கு கைகரியம் பண்ண முடியும். அதனால வந்து அவர் நேரா மோட்சத்தை கேட்காம மோட்சத்தோட உண்மையான பொருள் என்னங்கிறத படியாய்க்கு இருந்து ஒரு பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்றாருன்னு பெரியவா ஆச்சாரியர் கிட்ட சொல்றாரு. அடுத்த பாசனம் போலாமா? 10ஆம் பாசனம் கழனியாகுமே. உலகாண்டு ஒரு கொடையே செம்பவளமாயா திருவேங்கடம் எம்பெருமான் பொங்கலையே ஏதேனுமாவே அடியே 10ஆம் பாசுரம் நேரடி பொருள் சொல்லிடுறேன். மேலுலகங்களை எல்லாம் தன் கொற்றக்குடையின் கீழ் அரசாண்டு ஊர்வசியும் ரம்பையும் பீதாம்பரம் அணிந்து அழகிய இடையை அடைந்தாலும் அதனை நான் விரும்ப மாட்டேன். செம்பவள வாயனான என் அப்பனின் திருவேங்கடத்தானின் பொன்மலையில் ஏதேனும் ஆக வேண்டும். சோ கடைசியா இதான் 10வது பாசுரம் தான் கடைசி. அதுக்கப்புறம் ஒரு பாசுரம் இருக்கு, தலைக்கட்ட பாசுரம். பட் இதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம், திருமலையில் ஒரு வாட்சியே எனக்கு போதும் அப்படின்றது. எதா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ இது தரணும் அது தரணும்னு இல்லை, ஏதோ ஒண்ணு பகவத் சம்பந்தம் வேண்டும் எனக்கு. இந்த இந்த உலகியல் சம்பந்தம் வேண்டாம், பகவத் சம்பந்தம் வேணும். அதுக்கு திருமலை என்னவா இருந்தாலும் எனக்கு ஓகே, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. பூர்த்தி பாசனம் பல பாசனம் போயிட்டோமா? போயிடும். 11ஆம் பாசனம் இதுவும் கல்யாணியுடைய ஒரு கண்டினியூஷன். இதை வந்து ஒரு தொகையிற மாதிரி பாடிடுறேன். சாரே படவேங்கட காண்பான் பொன்னதிலும் குலசேகரன் சொன்னார், பொன்னதிலும் குலசேகரன் சொன்ன பன்னியனோ தமிழ் வந்தார் ஆங்காய பத்தர்களே. இது வந்து தலை கற்ற பாசுரம், கடைசி பாசுரம். இது எல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா ஆழ்வார்களும் எல்லா கடைசிய வந்து அந்த பலனை உரைப்பாங்க. என்ன இந்த 10 பாசுரங்கள் சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலன் உரைக்கிற பாசுரம். இதுல என்ன சொல்றாருன்னா, நேரடி அர்த்தம் வந்து பகைவர்களை கொள்ளுவதில் தேர்ச்சி பெற்றவனும் உண்மையான வேலுடைய குலசேகர ஆழ்வார் மாறாத குளிர்ச்சியுடைய திருவேங்கடத்தானின் பொன் போன்ற சிவந்த திருவடிகளை சேவிப்பதற்காக ஆசைப்பட்டு வணங்கி அருளி செய்த தமிழ் பாசுரங்களை அறிந்தவர்கள் எம்பெருமானின் இனிய தொண்டர்கள் ஆவார் என்று சொல்லி என்று அருளி தலை கற்றார்.
ஸோ இந்த 10 பாசுரமும் படிக்கிறவா வந்து எம்பெருமானோட தொண்டர்கள் ஆவார். ஏன்னா அந்த கூட பெரிய பாக்கியம் கிடையாது, அது எல்லாராலையும் முடியாது. அணுகில் அணுகும்னார் ஆழ்வார். அது மாதிரி அவன் அணுகும் போது நம்ம அணுகலன்னா தொண்டர் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி தொண்டர் பேரு கிடைக்கும் இந்த 10 பாசுரத்தையும் சேவிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி தலைக்கட்டுறார். பிஃபோர் க்ளோஸ் ஒரு சம்மை சொல்லிட்டுமா விஜயமல்லி? ஐ நோ வி ஹேவ் டைம் இல்ல, ரொம்ப ஷார்ட்டா ரைட். மெயினா அதான் இதுல இருக்கிற ஆழ்வார்கள் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது அது தமிழ் பாசுரங்களோட அழகு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பயுமே ஆழ்ந்த கருத்துக்களும் எல்லா பாசுரத்திலையுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தத்துவ விளக்கு சொல்லி நான் வந்து ஸோ இதுல வந்து ஒரு 4-5 இருக்கு. அதை வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன்னா, மெயினா வந்து உடல் வேறு ஆத்மா வேறு, தேக ஆத்ம விவேகம் அல்ல, அதை முதல் வரியில இருந்தே ஆரம்பிக்கிறார்கள். ஊன் என்பது சதை, ஒரு உடல். ஒரு மன்னனாக வந்து குலசேகர இந்த அழியக்கூடிய உடல் வேண்டாம் எனக்கு, இந்த சிற்றம்பங்கள் வேண்டாம், எனக்கு வந்து பரமாத்மாவை அடைய வேண்டும், அதுதான் வந்து நிலையானது, அதுதான் ரியல் புருஷார்த்தம். நான் என்பது உடல் அல்ல, இறைவனுக்கு அடிமையாக இருக்கும் ஆத்மாவே நான் அப்படிங்கிறத முதல்ல சொல்றார். அதுக்கப்புறம் வந்து கைங்கரியம், ஒவ்வொரு பாசுரத்திலையும் கைங்கரியம் தான் உயிர் நாடி நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. மீன், நாரை, செண்பக மரம், கல், என்னென்னலாம் சொன்னார். எல்லாத்துக்கும் காமன் வந்து எப்படியாவது ஒரு திருமலையோட சம்பந்தம் வந்து எப்படியாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா கைங்கரிய பிராப்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு தேர்ட் வந்து பற்றற்ற பக்தி. அஜித் மாதிரி இருந்து ஒரு கல்லாகவோ ஒரு அறிவில்லாத ஒரு பொருளாகவோ அந்த மாதிரி நிலையை அடைந்து எம்பெருமானோட திருமுக மலர்ச்சிக்காகவே வந்து கைங்கரியம் பண்ணணும். நான் பண்றேன், எனக்காக பண்றேன், எனக்கு பிடிச்சது அதனால நான் பண்றேன்னு பண்ணாம எம்பெருமானுக்கு எது பிடிக்கும் அதை ஆசைப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த பற்றற்ற பக்தியை பத்தி பேசுறார். அப்புறம் 4வது வந்து அடியார் பக்தி, அதையும் நிறைய பேசிட்டோம் நம்ம. அடியார்களுக்காக தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவர் அதுதான் இம்பார்ட்டன்ட். வெறும் படியாக மட்டும் இருக்க விரும்பவில்லை, அடியார்கள் அந்த படியை மிதித்து கொண்டு செல்ல வேண்டும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அதுதான் நம்ம சம்பிரதாய இம்பார்ட்டன்ட். இறைவன் எம்பெருமானுக்கு துண்டு செய்யற மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேணும் அப்படிங்கிற. அப்புறம் கடைசியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் புருஷார்த்தம், ரைட்? அவர் வந்து பரமபதத்தை விட திருமலையை மேலானதுங்கிறார். வானுலகில் கிடைக்கும் இந்திர பதவி விட பரமபதத்தில் மோட்சத்தை விட பூமியில் இருக்கும் திருமலையில் உள்ள கல்லாக இருப்பதையே அவர் பெரியதாக நினைக்கிறார். இந்த அர்ச்சை நிலையில இருக்கார் எம்பெருமான். அந்த அர்ச்சை நிலையில் இருக்கிற எம்பெருமான் அதீத பற்று கொண்டவர் இவர். கண்களுக்கு தெரியாத பரமபதத்தை விட இங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற வேங்கடவனையும் அவருக்கு பரம்பொருளாக தெரிந்து அந்த பரம்பொருளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக படியாகி கிடைக்கணும். கடைசியில சொல்லி அருமை சொல்லி ரொம்ப அருமையா இருக்குது. அழகா சம்மரைஸ் பண்ணிடுறோம். ரத்ன சுருக்கமா தனியில இருந்து ஆரம்பிச்ச ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் சொல்லி இந்த 11 பாசுகளுக்கான விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணேன். குறிப்பா எதனா ஒரு 2 ஃபீட்பேக் சொல்லி இந்த செஷனை நம்ம கரெக்டா ஆன் டைம் பூர்த்தி பண்ணிடுவோம். ஃபீட்பேக்னு சொல்லலாம், ஏதான சந்தேகம் இருந்ததுன்னா அதை பதிவு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 5 more minutes. ரொம்ப சந்தோஷம். எனக்கு குலசேகரன் ரொம்ப பிடிக்கும். ஒரு அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இருந்தது, ஒரு படியா இருக்கணும் அந்த மாதிரி ஒன்னா சொன்னது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. உங்களோட பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது, அவரோட விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்ரீபாஷையை பத்தி கொஞ்சம் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அது எப்போ அவகாசம் இருக்கோ அப்ப வச்சா அது எனக்கு கேட்கறதுக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட், கொஞ்சம் ட்ரையா இருக்கும்னு சொன்னா இவர் இந்த சுவாமி வந்து அதையும் ஈஸியா ஆக்கிடுவார் போல இருக்கு சொல்றதை பார்த்தா. அது எப்போ பகவான் பாக்கியம் கேட்கக்கூடிய பாக்கியம் கொடுக்கறானோ அவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சுருக்கமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் சொல்றதுதான் என்னுடைய அடியன் ரமேஷ் நரசிம்மன். நான் யூஎஸ்ல இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாண் ராமன்றவர் தான் இதை அமிச்சாரு இந்த லிங்க் லாஸ்ட் மினிட்ல ஒரு 5 minutes முன்னாடி. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா இட் வாஸ் வெரி குட். அதாவது
ஆழ்வார்கள்லயே வந்து 12 ஆழ்வார்கள் ரொம்ப சுருக்கமா முடிக்கிறேன். ஆழ்வார்கள்லயே 12 ஆழ்வார்கள்லயே ரொம்ப பிடிச்ச ஆழ்வார்கள்னு யாரு பார்த்தா எனக்கு வந்து நம்மாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, குலசேகர ஆழ்வார் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் வந்து எல்லாரும் நம்மாழ்வார் வந்து நான் வந்து மோட்சத்துக்கு வந்து இது பண்ணி நான் வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாரு அவர். இப்ப 1000 பாசுரத்துல. குலசேகர ஆழ்வார் எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம், எனக்கு அந்த வைகுண்டம்லாம் வேண்டாம், உன் கோவில் படியா இருக்கேன் நானு. அதனாலதான் இப்பவும் சொல்றோம், நம்ம வந்து அதை வந்து அவரை மெரிக்க கூடாது, தாண்டிதான் போகணும் அப்படின்ட்டு நம்ம பெரியவாளர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சோ இப்பவும் எந்த கோவிலா இருந்தாலும், எந்த பெருமாள் கோவிலா இருந்தாலும் படி போகும்போது படி தாண்டி தான் போகணும். ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷம். மேல மேல நீங்க இது மாதிரி பண்ணும்போது ப்ளீஸ் கிவ் அஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ வில் என்ஜாய். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. ஏன்னா அடியனுக்கும் நம்மாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் தான் அப்கோர்ஸ் ஆண்டாள். எல்லா ஆழ்வார்களுமே உருக்குவானாலும் இவா 3 பேர் மாதிரி எனக்கு கொஞ்சம் இஷ்டம் ஜாஸ்தி. வேற ஏதாவது குவிக் ஃபீட்பேக் அல்லது ஏதாவது வெளியே இருந்து கேட்கணும். அதர்வைஸ் எல்லாரும் வீடியோக்கு வந்தேன்னாக்க ஒரு குவிக் ஸ்னாப் எடுத்துட்டு இந்த செஷனை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோல ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே அந்த குலசேகர ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் காலத்துக்கு கொஞ்சம் தாண்டி பிறந்ததுனால அவர் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது கேட்டுதானே சுவாமி? ஆமா. குலசேகர நம்மாழ்வார் வந்து கலியுகம் பிறந்து உடனே அவதாரம் அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கெல்லாம் குலசேகர ஆழ்வார் அவதாரம்னால அவர் வந்து விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் தேவகி புலம்பல பாடின மாதிரி இவர் தன்னே வந்து ரொம்ப அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். அதையும் ஒரு ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ மேம். வீடியோ வந்ததுக்கு எல்லாருக்கும் இன்றைய செஷன் அட்டன் எல்லாருக்கும் டைம் எடுத்து வந்ததுக்கு thank you so much for the opportunity. I enjoyed it. இதான் என் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஒழுங்கா சொல்லலைன்னா சமைக்கணும் பண்ணிக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு அப்படியே சொன்ன ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க சுவாமி. தேங்க்ஸ் a lot பாபு சுவாமி. ரொம்பவே அருமையா இருந்தது. தேங்க்ஸ் a lot. ரொம்ப நல்லா இருந்தது. உங்க விளக்கம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணமா ஒரு எழுதிட்டீங்க. ஒரு அது அந்த மாதிரி நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். ரொம்ப பெருசா ஒரு விஷயத்த சொல்வாளோ அந்த நைச்ச அனுசந்தானத்தை நீங்க ஃபாலோ பண்ண மாதிரி அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் சாதாரணமா தான் சொல்லுவோம் இல்லையா? சொத்து சொல்லி விளங்க வைத்தல் மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. உங்க முதல் தடவை நம்பவே முடியல. நீங்க ரொம்ப நிறைய பண்ணிருக்க மாதிரி நீங்க குரலும் நல்லா வந்தது எங்களுக்கு. அவரும் எங்களுக்கு விளக்கமா நல்லா புரியுற மாதிரி நல்லா சொன்னாரு. கேட்கறதுக்கும் நல்லா சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அப்புறம் பார்க்கலாம். மணி ஆழ்வார்